ஓகே, இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னா, உடம்பில் வர எந்த நோயாக இருந்தாலும் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். சரியா? எதனால் நோய் வருதுங்கிறத சொல்கிறேன். அந்த நோயை நம்மளே ரெடி பண்ணுறது எப்படி? சரியா? வேறு டாக்டர்கிட்டே என்ன வேற தேவையில்லை, போக தேவையில்லை. எல்லா நோய்க்கும் யார் காரணம்? நம்ம தான் காரணம். சரியா? எப்படின்னா, மருந்தே வேண்டாம் அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். சரியா? வள்ளுவன் மருந்தே வேண்டாங்கிறார். எப்படி அப்படின்னா, உடம்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு எப்படி இருக்கணும்னா, நீ என்னத்தை வேணாலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டேன், அன்றைக்கே சொல்லிட்டேன். ஆனால் சாப்பிடும் பொழுது, இந்த நாக்கில் படும் பொழுது உமிழ்நீர், இதில் லட்சக்கணக்கான உமிழ்நீர் இருக்குது. சரியா? அந்த லட்சக்கணக்கான உமிழ்நீர் சாப்பாடு போட்டோன்னே அதனுடைய தன்மை அறிஞ்சு சுரக்கும். நல்லா விளங்குதா? இப்போ ஒரு இனிப்பு பொருளை போடுற அப்படின்னோடனே இனிப்புக்குள்ளே என்ன ஒரு உமிழ்நீர் டக்குன்னு டேஸ்ட்டாக மைண்டுக்குள்ளே போயிட்டு, ஆஹா இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கேன்னு தோணுது. பார்த்தியா? அந்த நாவோட இருக்கிற உமிழ்நீர். அப்போ நாவோட உமிழ்நீர் தெரிஞ்சு அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி உமிழ்நீர் என்ன ஆகும்? நம்ம உடம்புல சுரக்கும். இப்போ நம்ம அது தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடும் பொழுது ஃபுல்லாக அரைக்கணும். சரியா? அரைச்சி சாப்பிடும் பொழுது அரும் சுவையும் அது என்ன ஒன்று, நரம்பு, நாக்கோட நரம்பு என்ன ஒன்று எடுத்துக்கும். புரியுதா? 75% ஜீரணம் எங்கே நடக்குது தெரியுமா? நம்ம உடம்புல வாயில் நடக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். வயிறு அல்ல, 25% தான் என்ன பண்ணுது, வயிறு நடக்குது. அப்போ உடம்பில் முறையுள்ள ஜீரணம், முறையற்ற ஜீரணம், ரெண்டே பார்ட் தான். புரியுதா? முறையற்ற ஜீரணத்தினால நோய் வருது. நல்லா விளங்குதா? முறையற்ற ஜீரணம்னா எப்படி? முறையற்ற ஜீரணம்னா எல்லா பேருமே இப்போ முறையற்ற ஜீரணத்தில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, காலையில் சொல்லி அவசர காலத்தில் என்ன பண்ணுறோம், டக் டக் டக்குன்னு விழுங்கிறோம். நாக்கில் படாமையே என்ன பண்ணிட்டோம், விழுங்கிறோம். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், காணுமே மந்தம். உடம்புல மந்தம்னா என்ன தெரியுமா? சக்தி அற்றது அப்படின்னு அர்த்தம். உபாதைகள் உள்ளது உடம்பு அப்படின்னா மந்தம். மந்தம்னா என்னது? உடம்பு செயலற்று இருக்கிறத மந்தம். காணுமே மந்தம். சித்தன் என்ன சொல்கிறாங்க? காணுமே மந்தம் கவிழுக்கும் அன்னத்தால். டபக்கு டபக்குன்னு சாப்பிட்டா என்ன ஆயிரும்? ஜீரணம் உமிழ்நீர் அற்று போகுது. உமிழ்நீர் இல்லைன்னா அந்த வயிறு என்ன பண்ணு தெரியுமா? தன்னுடைய அமிலத்தை கரெக்டாக சுரக்காது. புரியுதா? உமிழ்நீருங்கிறது அந்த சுவை அறிந்து, அதுக்குள்ளே இருக்கிற பிராணசக்தி அறிஞ்சு தன்மையாக கரெக்டாக கூலாகி போகும்போது வயிறு என்ன ஒன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி சுரக்கும். வயிறில் 7 அடுக்கு இருக்குது. அதனுடைய தன்மை இப்போ வாயில் ஒன்று போட்டோன்னே அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சுரக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நேரம் மென்னினா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சுரந்துட்டுருக்கும். இது கனெக்ஷன் இருக்குது. இது டப்புக்குன்னு போட்டோன்னே என்னன்னே தெரியாமல் என்ன பண்ணிடு, கரெக்டாக சுரக்காமல் அப்படியே என்ன பண்ணிடும், அரைக்க ஆரம்பிச்சு. அரைக்கும் பொழுது பாதி தான் கூலாகும். நல்லா விளங்குதா? இது ஒரு கிரைண்டர் இங்கே இருக்குது. பார்த்தியா? இதுதான் கிரைண்டர். இது சரியில்லைன்னா அவன் எப்போ வேணாலும் சீக்கிரம் இறந்துடுவான். நல்லா விளங்குதா? நோய் வர்றதுக்கு காரணம் எது? இதுதான் பிரதான உறுப்பு. இதுக்கு தான் எர்த்துங்கிறான், நில உறுப்புங்கிறான். நிலம்னா என்ன? நம்ம நிற்கணும்னா நில உறுப்பு கரெக்டாக இருக்கும். இது 7 அடுக்கு இருக்குது. இந்த 7 அடுக்கு அதில் ஆசிட் சுரக்குது. இப்போ நம்ம காயில் ஆசிட் ஊற்றினா என்ன ஆகுது? ஓட்டையாயிடும். ஆனால் அதில் டெய்லி காலையில் ஒரு தடவை ஆசிட் சுரக்குது, மத்தியானம் ஒரு தடவை ஆசிட் சுரக்குது, சாயந்தரம் ஒரு தடவை ஆசிட் சுரக்குது. புரியுதா? அந்த ஆசிட் சுரக்கிற டயத்துலையும் நம்ம சாப்பிடணும். நல்லா விளங்குதா? அதை தாண்டி சாப்பிட்டா அது என்னது? காலையில் 8 மணிக்கு ஆசிட் இருக்கும், 8 மணிக்கு மேலே ஆசிட் இருக்காது. சரியா? என்ன ஆயிரும்? அடுத்த லெவல் போயிடும். அது அப்படியே தேங்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உணவு போடுறானான்னு என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஏங்கிட்டு இருக்கு. போடலின்னா கேஸாக கிளம்பிடும். நல்லா விளங்குதா? கன்வெர்ட் பபிள்ஸாக கிளம்பிடும். புரியுதா? மத்தியானம் 1 to 3 ஆசிட் சுரந்துருக்கும். அந்த டயத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும்? சாப்பிட்ருக்கணும். சாயந்தரம் அதே மாதிரி தான் 7 மணிக்குள்ளே ஆசிட் சுரந்துருக்குது. 8 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இதான் ரூல். ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஆசிட் சுரந்துருக்கும். வெயிட் பண்ணிகிட்ருக்கும் சாப்பிட்றதுக்காக. அதுதான் பசிக்கிறது.
அப்போ காலையில் 8 மணினா பசிக்குமா? எல்லாத்துக்கும் இயற்கையாகவே அந்த டயத்துக்கு பசிக்கும். இந்த ஆசிட் சுரந்துன்னா உடனே என்ன பண்ணும்? மைண்டு போய் பசிக்க ஆரம்பிச்சிடும். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டுறோம். முறையற்ற ஜீரணம். இந்த முறையற்ற ஜீரணம் போய் அரைக்கும்போது பாதி தான் அரைக்கும். பாதி அரைக்கும் பொழுது அது கீழே டியோடின்னு சொல்கிற ஒரு வளையம் இருக்கும். அரைச்சொன்னே இங்கே போகும். இங்கே போகும்போது என்ன பண்ணு தெரியுமா? இந்த அரைக்கிறக்காக லிவர்லேருந்து ஜீரண நீர் சுரக்கும். என்னது நல்லா விளங்குதா? லிவர் வந்து 500 வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். ஜீரண நீர் என்ன பண்ணும்? வயிறு அரைச்சி அடுத்த லெவல் வரும்போது ஜீரண நீர் 2 மிக்ஸ் ஆகி அரைச்சி கூலாக அடுத்த லெவலுக்கு என்னும்போது சிறு குடல்ங்கிற இதுக்கு பேர் என்னது? இதுதான் விஷ்ணுவுடைய என்ன சொல்கிறேன்? வைகுண்டம்னு சொல்கிறேன். பாம்பு போல் இருக்குன்னு சொல்ல வைகுண்டம். வைகுண்டம் சரி இல்லைன்னா மரளம் என்ன ஒன்று எமலவம் போயிடுவான். வைகுண்டம் சரி இல்லைன்னா அவனவனுடைய வைகுண்டம் சரி இல்லைன்னா எங்கே போயிடுவாங்க? எமலோகம். இந்த வைகுண்டத்தில் வைகுண்டம்ங்கிறது அந்த மீனிங் வச்சுருக்காங்க. அந்த சிறுவுடல் என்ன தெரியுமா? வயிறு கரெக்டாக சுரந்த கரெக்டாக அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ கரெக்டாக பெர்சன்டேஜ் அடிப்படையில் நல்லா தரமான அரைச்சி வெளியே வர சத்தத்தை எடுத்துக்கும். மற்றதில் என்ன பண்ணாது? அக்செப்ட் பண்ணாது. கமாண்டு புரியுதா? கமாண்டு மற்றதை விட்டுரும். வயிற்றுக்குள்ளேயே எடுத்துக்காது. அப்போ வயிற்றுக்குள்ளே புளிப்புத்தன்மையான ஒரு உணவு அப்படியே இருக்கும் கிடங்காட்டு. அது இன்னும் 4 மணி நேரம் ஆகும் ஜீரணமாக இருக்குது. நல்லது. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று போட்டேன்னா இப்போ முறையற்ற ஜீரணம் டபக்குன்னு போட்டாச்சு. அது போய் அரைச்சிருச்சு கொஞ்சமாக. சரி இவ்வளோ போட்டானே அப்படின்ட்டு அரைச்சிட்டோம். கொஞ்சமாக வேலை செய்து வயிறு. அந்த உத்துணூண்டு சத்து என்ன வந்து சிறுவில் எடுத்துக்கிச்சு. மீதி எங்கே இருக்குது? வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அது என்ன பண்ணுது? மறுக்கா ஜீரணம் கொதிக்க அப்படியே கேஸாக மாறி என்ன பண்ணுது? மேல் நோக்கி வரும். அதுதான் வயிற்றில் வர கேஸ் வருது தெரியுமா? அப்படியே உணவு குழாயில் அப்படியே கேஸ் பிடிச்சி நெஞ்செல்லாம் பிடிக்கி பாரமாக இருக்கும். அப்படின்னா என்னது? என்ன நடக்குது உடம்பில்? நம்ம சாப்பிட்டதில் பாதி தான் சிறுகுடலுக்கு போயிருக்கு. மீதி எங்கே இருக்குது? வயிற்றுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணக்கூடாது? ஒரு 3 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. லைட்டாக 1/2 டம்ளர் சுடுதண்ணி, அந்த புளிப்புத்தன்மையை அமுத்துறதுக்கு சுடுதண்ணி குடிச்சின்னா சீக்கிரம் ஜீரணமாகி மறுக்க என்ன ஆயிரும்? அடுத்த லெவல் போகும். இது முறையற்ற சாப்பாடுனால எப்படி ரெடி பண்ணுறதுக்கான தத்துவம். நல்லா விளங்குதா? புரியுதா? இது அடுத்த லெவல் போனோடனே அந்த சிறுகுடல் என்ன பண்ணும்? கொஞ்சம் அப்படியே அரைமானது. அதிலிருந்து சத்து என்ன பண்ணுது? இப்போ முறையற்ற ஜீரணம் அடுத்து அதுக்குள்ளே போயிடுச்சு. சிறுகுடல் என்ன பண்ணும்? சின்ன சின்ன உறிஞ்சியாக இருக்கும். குழலாம் அப்படி லட்சக்கணக்கில் இருக்கும். அது அரைச்ச சத்து என்ன பண்ணு தெரியுமா? அது உறிஞ்சி ரத்தத்தில் என்ன பண்ணும்? உஷ்ண வாயுவாக என்ன பண்ணிடும்? ரத்தத்தில் கலந்துடும். அடுத்த நிமிஷம் ஹார்ட் என்ன பண்ணுது? அதை எடுத்துக்கும். எடுத்து உடம்பு பூரா என்ன பண்ணுது? அந்த சக்தியை கொடுக்குது. புரியுதா? மீதி இருக்கிற உத்தனோண்டு திட குளுக்கோஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? லிவர் எடுத்து வச்சுக்கும். புரியுதா? 2 ஒன்று ஹார்ட் எடுத்துக்குது, இன்னொன்று எதை எடுத்துக்குது? சேர்த்து வச்சுக்குது. லிவரில் குளுக்கோஸ் என்ன பண்ணும்? நீ சாப்பிட்ட எனர்ஜி எங்கே போகுது? லிவர் போகுது. நல்லா புரிஞ்சுதா? நீ சாப்பிட்ட உண்மையான சத்து எங்கே போகுது? லிவருக்கு போகுது. உஷ்ண வாயு எங்கே போகுது? உடனே எனர்ஜெட்டிக்கலாக கொடுக்குறதுக்கு ஹார்ட்டுக்கு போய் என்ன பண்ணுது? சப்ளை. உடம்பு பூரா சப்ளை பண்ணி எனர்ஜெட்டிக்கலாக இருக்கும். அப்போ சாப்பிட்டு 4 மணி நேரம் கழித்து முறையற்ற சாப்பாடு சாப்பிட்டுருந்தான்னா 4 மணி நேரம் கழித்து என்னவா இருக்கும்? அவனுக்கு சோம்பலாக இருப்பான், மந்தமாக இருப்பான். புரியுதா? ஒருத்தன் சாப்பிட்டு 4 மணி நேரம் கழித்து சுறுசுறுப்பு பயங்கரமாக இருக்கான்னா அவன் உணவை எப்படி சாப்பிட்ருக்கான்? அரைச்சி சாப்பிட்ருக்கான். அது புரியுதா தத்துவம்? இப்போ இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணுற மாதிரி டயபெட்டிஸ் இப்போ வரம்பார். எதனால டயபெட்டிஸ் வருதுன்னு போகிறேன். இப்போ முறையற்ற சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கிறவனுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். புளிப்பு தேப்பை வந்துன்னா என்ன பண்ணணும்? சுடுதண்ணி கொஞ்சம் குடிச்சு சரி பண்ணிக்கணும். உடனே அந்த டயத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு குளிக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி குளிக்கக்கூடாது. கேப் எடுத்து தான் குளிக்கணும். உடம்பு டெம்பரேச்சர் மாறிடும். புரியுதா? ஜீரண நீரெல்லாம் மாறி மாறி சுரக்கும். அப்போ நம்ம உடம்பில் என்ன சொல்கிறான்? நல்லா அரைச்சதுக்கப்புறம் பசி எடுக்கும். உணர்வு எப்படி? வயிற்றுக்குள்ளே எந்த இதுவுமே இல்லைன்னா உடனே அங்கே என்ன சுரக்கும்? ஆசிட் சுரக்கும். ஆசிட் சுரந்தால் என்ன பண்ணும்? பசிக்கும். இப்போ பசியை எடுக்கலைன்னா அங்கே என்ன இருக்குது? ஆசிட் சுரக்கலைன்னு அர்த்தம். புரியுதா? புரியலையா? பசி எடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆசிட் இருக்குதுன்னு அர்த்தம். உணவு போடுன்னு அர்த்தம். பசி எடுக்கலைன்னா அங்கே என்ன இருக்குது? உணவு கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சு என்ன பண்ணிக்கணும்?
ஒரு டம்ளர் வாட்டர் என்ன பண்ணிக்கணும், சுடு தண்ணியில் குடித்து கொஞ்ச நேரம் கழித்து அது அரைஞ்சு வெளியே போதான்னு 1 ஹவர் வெயிட் பண்ணி பார்க்கணும். 1 ஹவர் கழித்து பசிச்சுதுன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு பசிக்கும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு பசிக்கும், ஒருத்தருக்கு 12 மணிக்கு பசிக்கும். முறையற்ற பசி பார்த்திங்கன்னா டைம் டிலே இருக்கும். எதனால் இந்த டைம் டிலே? நம்ம சாப்பிட்ற ப்ரொசீஜர். அதனால தான் என்ன சொல்கிறான், உணவை இங்கேயே முடிக்க சொல்கிறான். உணவை குடி அப்படிங்கிறான். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, உணவை குடிக்கணுன்னா என்னது, தண்ணி டடன்னு உள்ளே போகுதா, உணவை குடிக்கணுன்னா நீ சாப்பாடு எடுக்கிற, அதை குடிக்கணுன்னா என்ன பண்ணணும், புரியுதா? மாடு என்ன பண்ணுது, சத்தான பால் கொடுக்குது அப்படின்னா மாடு என்ன பண்ணுது, பார்த்துட்டு இருக்கியா? அது வந்து உமிழ்நீரோடு தான் இருக்கும். மாடோட தலையை வச்சின்னா உடனே தலை என்ன பண்ணுது, தலையில் முடி வளருது. நல்லா விளங்குதா, பார்த்துருக்கியா? மாடோட உமிழ்நீர் இருக்குல்ல, தலையை நக்குச்சுன்னா தலை எவ்வளோ பெரிய தலை, அடுத்த 1 மாதத்தில் அவன் வந்து அடர்த்தியாக தலையில் முடி வந்துடும். ஏன்? கரெக்டாக எல்லா சத்தும் எங்கே இருக்குது, வாயில் வந்து எடுத்துக்குது. அப்போ நரம்புகள் வழியாக சேமிக்கப்படுது, இங்கேயே சேமிக்குது. சத்தை பூரா இங்கேயே பாதி எடுத்துடும். நல்லா புரிஞ்சு, நல்லா அரைச்சிட்டின்னா சத்தை எங்கேயே எடுத்துருது உடம்பு. இங்கே இல்லை, இங்கேருந்து கன்வெர்ட் ஆகி எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி கடைசியில் கேஸ் ட்ரபிள் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, கரெக்டாக இல்லை, மயக்கம் வருது, சளி பிடிக்குது, எல்லாம் வருது. காரணம் பபிள்ஸ் தேவை. சளி பிடிக்குதுன்னா முறையற்ற ஜீரணம். புரியுதா? எதுவுமே உடம்பில் உபாதைகள் வருதுன்னா முறையற்ற ஜீரணம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வாயில் ஜீரணம் ஆகுதும்போது புத்துணர்ச்சியாக இருப்போம். ஒருத்தர் மயக்கம் மட்டும் வந்தோன்னா டக்குன்னு என்ன பண்ணுறோம், லோ சுகர் உள்ளவனா என்ன பண்ணுறோம், லோ சுகரில் மயக்கம் மட்டும். லோ சுகர்னால் என்ன, செல்லுக்கு உணவு இல்லைன்னா அது பேர் லோ சுகர். ஒவ்வொரு செல்லு இருக்குல்லப்பா, கோடிக்கணக்கான செல்லு இருக்கா, அந்த செல்லுக்கு பிளட்டில் இருந்து கரெக்டாக ஹார்ட் பம்ப் பண்ணி அந்த செல்களுக்கு உணவு கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்னது, லோ சுகர். அப்போது ஒரு எனர்ஜி கிடைக்கணுமா, எனர்ஜி தான் தான் நகர முடியும், ஒரு கால்ஸ் பார்க்க முடியும், என்ன பண்ண முடியும், உடம்பு. அதனால தான் நடக்கிறோம். அந்த எனர்ஜிங்கிறது குளுக்கோஸ். குளுக்கோஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் கிடைக்கணும். கிடைச்சா உயிர் வாழும், கிடைக்கலைன்னா செத்துரும். நல்லா இல்லைங்கதா? இந்த தத்துவம் முடிஞ்சுக்கணும். அப்போ சோர்வாக அடையிறான் அப்படின்னா உடனே ஒரு ஜீனி கொடுத்தோன்னே என்ன பண்ணுறேன், டக்குன்னு எந்திரிச்சு உட்காருவேன். பார்த்துருக்கியா? டக்குன்னு மயக்கம் போட்ட வந்துடுவான் டக்குன்னு. அப்போ என்ன, எங்கே இருக்குது நேரம், உடனே எனர்ஜி எடுக்குது. வயிற்றுக்குள்ளே போச்சா இல்லை, வாயில் டச் பண்ணோன்னே என்ன பண்ணிடுறான், டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்குவான். அப்போ வாயில் இருக்கிற நரம்புனால உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி எடுக்கிற சக்தி எதில் இருக்குது, நாக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு சேமிக்கிற சக்தி எங்கே, நாக்கு. அப்போ நல்லா அரைச்சிட்டின்னா 6 சுவை இருக்குது. ஒவ்வொரு உணவுலேயும் 6 சுவை மறைஞ்சிருக்கும். ஒரு சுவை அதிகமாக இருக்கும், ஒரு சுவை கம்மியாக இருக்கும். இப்போ தேனில் என்ன இருக்குது, வெளிப்படையான சுவை இனிப்பு, மறைமுகமான சுவை கசப்பு. புரியுதா? தேனுக்குள்ளே என்ன இருக்குது, மறைஞ்சிருக்க சுவை கசப்பு. அப்போ தேனை சாப்பிடும்போது இனிப்பாக தெரியும். அதே தேன் இன்னும் கொஞ்சம் நக்கி சாப்பிட்டுப்பார், கசக்கும். அந்த கசப்பு உணர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிறு என்ன ஆகும், ஆனந்தமாக ஜீரணமாகும். அதை விட்டுட்டு தேங்காய் சாப்பிட்ற, அது கசப்பு. தேங்காயில் இனிப்புதே இருக்குது, ஆனால் நல்லா சாப்பிட்டு தேங்காயை நல்லா அரைச்சிக்கிட்டே வா, கசக்கும். ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் உள்ளபடியே தோண்டினா அணுவை பிளந்தால் தானே அதுக்குள்ள பெரிய சக்தி கிடைக்குது. அப்போ பிளந்து ஒரு பொருளை பிளந்து பார்த்தீங்கன்னா அது சக்தியாக மாறும். அப்போ உணவை எங்கே பிளக்கிறோம், வாயில் பிளக்க அந்த சுவை வெளிப்பட்டு நம்ம நரம்பு ஃபுல்லாக பிளட்டுக்கு எனர்ஜி கிடச்சி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அதை விட்டு டப்புன்னு என்ன பண்ணிடுறோம், போட்டனால இங்கே ஜீரணமற்றது போகும்போது கெட்ட குளுக்கோஸ் உற்பத்தி ஆகும். இப்போ புரிஞ்சுதா? இப்போ டயபெட்டிஸ் வர எப்படின்னா, இப்போ கெட்ட குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது. என்னென்னா டப்பன்னு சாப்பிட்றோம். கெட்ட குளுக்கோஸ் உற்பத்தி ஆனதை என்ன பண்ணு தெரியுமா, லிவர் எடுத்துக்காது. லிவர் ஒன்லி பியூர் குளுக்கோஸ் தான் எடுப்பான். நல்லா விளங்குதா? லிவர் என்ன பண்ணும், ஒரிஜினல் குளுக்கோஸ் தான் எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கும். அங்கே ஏதாவது சத்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஒரு குவாலிட்டி இல்லாத குளுக்கோஸ் இருந்தால் என்ன பண்ணிடு, ரிஜெக்ட் பண்ணி வெளியே தெரியும். அது எங்கே போகும், பிளட்டில் கலக்கும். அப்படி குளுக்கோஸ் பிளட்டில் கலக்கும்போது என்ன ஆயிடுது, பிளட்டில் சுகர் என்ன ஆயிடுது, ஆட் ஆகுது. ஒவ்வொரு செல்லும்
சரி, நல்லா புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு செல்லும் நான் குளுக்கோஸ் உற்பத்தி பண்ணும்போது நீ நடக்கிறதுக்கு ஒரு குளுக்கோஸ் தேவையா, உடனே லிவர் என்ன பண்ணும், கொஞ்சம் குளுக்கோஸ் அனுப்பும். நல்லா விளங்குதா? நீ எவ்வளோ தூரம் நடக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரி குளுக்கோஸ் என்ன ஒன்று சேமித்து வச்சுருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி குளுக்கோஸ் என்ன ஒன்று ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணும்போது அதே டயத்தில் இந்த கணையம்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, டயபெட்டிஸ் எதனால் வருது, கணையத்தினால சொல்கிறாங்களா. குளுக்கோஸ் ஒரு 100 குளுக்கோஸ், எக்ஸாம்பிள் 100 குளுக்கோஸ் வருது பிளட்டுக்கு, உடனே 100 அணுக்களை கணையம் என்ன பண்ணுது, பீட்டா செல்லில் இன்சுலின் சுரக்கும். நல்லா விளங்குதா? விளங்கலையா? 100 குளுக்கோஸ் 100 சேர்ந்துச்சுன்னா செல்லுக்கு என்ன பண்ணிடும், எங்கே தேவையோ அது போய் அக்செப்ட் பண்ணிக்கும், செல்லில் போய் லாக் ஆகி எடுத்துக்கும். அப்போ இன்சுலின் 100 சுரக்க, இங்கே வந்து குளுக்கோஸ் வந்துருச்சு, முறையற்ற குளுக்கோஸ் இருக்கும்போது இன்சுலின் சுரக்குமா? 100 குளுக்கோஸ் சுரந்துருச்சு, 50 இன்சுலின் சுரந்தால் என்ன ஆகும்? 50 எங்கே போகும், குளுக்கோஸ் சுகர் எங்கே போகும், பிளட்டில் போய் என்ன பண்ணும், பிளட்டில் கம்யூனிகேட் ஆகி சிறுநீரை வழியாக போச்சுன்னா என்ன தெரியுமா, செல்லு பூரா அழிஞ்சிரும். புரியுதா? எங்கெங்கெல்லாம் குளுக்கோஸ் போதோ அந்த ட்ராக் பூரா அழிஞ்சிடும். அப்போது அந்த 100 குளுக்கோஸில் 50 பேர் எங்கிட்டு இருக்கான், எனக்கு உணவே வரலன்னு, அவன் என்னவான், செத்து போயிடுவேன். இப்போ இதை ஆங்கில டாக்டர் என்ன பண்ணுறான், உங்களுக்கு 100 குளுக்கோஸையும் தூய்மையான குளுக்கோஸாக மாற்றுற மாதிரி உனக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்றான். புரியுதா? இப்போ நீ போட்டீங்கன்னா கெட்ட குளுக்கோஸையும் அந்த டேப்லெட் என்ன பண்ணிடுது, சர்டிஃபிகேட் பண்ணிடும். நல்லா விளங்குதா? போட்ட அடுத்த நிமிஷம் இன்சுலின் வந்து சுரந்துடும், உடனே எல்லாமே அதோட கண்ணுக்கு பூரா தூய்மையான குளுக்கோஸ்னு தெரியும். டேப்லெட் போட்டால் என்ன பண்ணும், சூப்பர் குளுக்கோஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு என்ன ஒன்று இன்சுலின் சுரந்து 2 ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ கெட்ட குளுக்கோஸும் ட்ராவல் ஆகும், நல்ல குளுக்கோஸ் ட்ராவல் ஆகும். கெட்ட குளுக்கோஸ் எடுத்த செல் என்ன பண்ணிடும், செத்து போயிடும். தொடர்ந்து சுகருக்கு டேப்லெட் 10 வருஷம் சாப்பிட்டாங்கன்னா காலை என்ன பண்ணுறாங்க, பெருவரில் வெட்டி எடுப்பாங்க, அப்படியே மேலே வருவாங்க, கால் எடுத்துருவாங்க, அப்புறம் செத்து போயிடுவாங்க. புரியுது? என்னத்தினால, கெட்ட குளுக்கோஸை உடம்பு செல்லு அக்செப்ட் பண்ணி செத்து போயிடுது. நல்லா விளங்குதா? எதனால கெட்ட குளுக்கோஸ் உற்பத்தி ஆச்சு, இங்கே ஜீரணம் இல்லை. விளங்குதா? புரியுதா? அதுதான் என்ன சொல்கிறான், காணுமே மந்தம் கவிழும் அன்னத்தால். சரியா? காணுமே மந்தம் கடு மாமிசம் மீறல். மாமிசத்தை என்ன பண்ணக்கூடாது அதிகமாக, சின்ன வயசு சாப்பிடலாம், வயசானவங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட்டா என்ன அது வயிறு ஸ்தம்பிச்சிரும், ஹார்ட் பதட்டம் அதிகமாகும். காணுமே மந்தம் கடுமேலி பால், எருமை பால் சாப்பிடக்கூடாது. பால் இருக்குல்ல, பால் என்னது மந்தம், என்ன ஒன்று ஜீரணம் நடக்குமா, பாலை போட்டீங்கன்னா 4 மணி நேரம் ஆகும் ஜீரணிக்கிறது. அதுக்கு முன்னாடி இடையில சாப்பிட்டீங்கன்னா விஷம் தானே. அப்போது ஒரு பொருள் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு பொருள் நமக்கு பசிக்குதான்னு உணர்ந்து சாப்பிட்லின்னா உடம்புல நோய் என்ன ஆயிரும், அடுத்த நிமிஷம் அது வெளிப்படுறது எப்படி தெரியுமா, சளி பிடிக்கும், உடம்பு அசதியாக இருக்கும், பிரெயின் வேலை செய்யாது. இப்படியே தொடர்ந்து 5 வருஷம் அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான், சாப்பாட்டை கரெக்டாக எல்லாம் பண்ணாமல் சாப்பிடாமல் இருந்தான்னா 6ஆவது வருஷம் டயபெட்டிஸ். சரி, டயபெட்டிஸ் வந்துருச்சு, மறுக்க அவன் ப்ரொசீஜரை கரெக்டாக அரைச்சி சாப்பிட்றான், உடனே 1 வருஷத்தில் என்ன ஆயிரும் டயபெட்டிஸ். 1 வருஷம் கூட வேணாம், 40 நாள் ரெடி ஆயிடும். 40 நாளில் நல்லா அரைச்சி தண்ணியை டாடான்னு குடிக்கக்கூடாது, அவிஞ்சு போயிடுது ஆசிட். அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ குடிக்கணும், 1/2 டம்ளர் குடிக்கலாம். ஏன்னா உணவு குழாயில் போய் எங்கேயா ஒட்டியிருக்குமா, 1/2 டம்ளர் குடிச்சு உள்ளே போய் உட்காந்துக்கும். அப்புறமா 1 ஹவர் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும் 1 டம்ளர். ஏன் அப்படி, இங்கே ஆசிட் இருக்குது, ஆசிட் தண்ணி மிக்ஸ் ஆனால் என்ன ஆகும், ஆசிட்டோடைய வீரியத்தன்மை கட்டு ஜீரணமாகாது. அப்போ என்ன, அது புளிப்பு அப்போ வந்து பாதி தான் அங்கே ஜீரணம் ஆகும், சத்து கன்வெர்ட் ஆகுது. அப்போ புரியுதா, சத்து கன்வெர்ட் ஆகுது, நல்லா அரைச்சிட்ட உள்ளே போட்ட உடனே என்ன பண்ணுற மாதிரி இருக்கா, தண்ணி குடிச்சின்னா அதுவும் தப்பு. நல்லா விளக்குதா? அப்போ உணவை என்ன சொல்கிறான், குடிக்க சாப்பிட உணவை வந்து மென்று அரைச்சி சாப்பிடும்போது தண்ணி என்ன பண்ணும், உண்ண சொல்கிறான். உண்ணன்னா தண்ணியை சாப்பிடணுங்கிறான், தண்ணியை குடிக்கக்கூடாதுங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு சாப்பாடு சாப்பிட்டா அரைச்சிட்ட தண்ணி என்ன ஒன்று, ஒரு சிப் என்ன ஒன்று குடிக்கணும். அப்போ ஒரு கவலை எடுத்து 1 டம்ளர் வச்சுட்டு சாப்பாடு முடிச்சோன்னா அந்த டம்ளர் காலியாகிடணும். நல்லா விளங்குதா? சாப்பாடு அரைக்க உமிழ்நீர் அரைக்க ஒரு சிப் தண்ணியோடு சேர்த்து அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நீ சாயந்தரம் பாரு ஃப்ரெஷ்ஷாக இருப்ப.
அடுத்த நாள் காலை சளியே இருக்காது. தூக்கம் அன்னைக்கு நைட் நல்லா வரும். ஒரு வாரம் பண்ணினா உடம்பு பளின்னு இருக்கும். இந்த செல் என்ன இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும். சரியா? அப்போ பேசிக்காக வயிறு ஜீரணம் ஆகலைன்னா எதில் தெரியும்? வாய் நார்ச்சுன்னா என்னது? ஜீரணம் நன்றாக நடக்கவில்லை. ஜீரணம் நன்றாக நடக்காத ஒருத்தன் துப்புனான்னா அவன் செத்தே போயிடுவான். ஏன்னா அதில் அவ்வளோ விஷம் இருக்குது. அதே இது எவன் ஜீரணம் நல்லா நடந்து சத்தாக இருக்கிறவன், நார்த் இந்தியாவில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், எல்லாத்துடைய புற்றுநோய் இருக்குல்ல, புற்றுநோய் சிரங்கு நோயை நாக்கால் என்ன பண்ணுறான், நக்கி விட்டோடனே ஒரே வாரத்தில் அவங்க ரெடியாகி போயிடுறாங்க. எப்படி? அவன் எதை ஃபாலோ பண்ணுறான்? கரெக்டு ஜீரண சக்தியை அந்த உமிழ்நீரில் வந்தேன். நம்ம புண்ணையை எடுத்து என்ன பண்ணுறான், வச்சா காயுமா? ஆனால் உன் வயிறு சரியில்லைன்னா புண்ணை எடுத்து வச்சின்னு வச்சுக்கோ, புற்றுநோய் தான் வரும். புரியுதா? விளங்குதா? அப்போ புரியுதா? ஒரு உமிழ்நீரில் எவ்வளோ சத்து இருக்குது. உன் உமிழ்நீர் வேறு மஞ்சளே வைக்க தேவையில்லை. உமிழ்நீர் என்ன ஆகிடும்? பூனை தன்னுடைய புண்ணை என்ன பண்ணுது? ரெடிமே. நாய் அதே தான், நக்கி தான் சரி பண்ணும். அப்போ எங்கே இருக்குது மருந்து? இப்போ இன்னொரு பாட்டு சொல்கிற மாதிரி, உற்ற சுரம். சுரம்னா என்ன? சுரம்னா என்ன? சுரம்னா காய்ச்சல். சுரம் வந்துருச்சுன்னு சொன்ன ஜுரம். சுரம் உற்ற சுரத்திற்கும் சுரம் ஜுரம். அது ஜுரம்னா நார்த் இந்தியன் சுரம். சரியா? உற்ற சுரத்திற்கும் காய்ச்சல். ஏன்னா காய்ச்சல் வந்துருச்சு, உறுதியான வாயு. அப்போ ஒருத்தன் கேஸ் ட்ரபிள், பயங்கர தலையை பிடிச்சி பயங்கர இது பண்ணிகிட்ருக்கான். உறுதியான வாயுவுக்கு அற்றே வரும் மட்டும். அற்றேன்னு என்னது? குறையும் வரை அன்னத்தை காட்டாது அப்படின்னு என்னது? சாப்பிடக்கூடாது. அப்போது உனக்கு உபதைகள் பயங்கரமாக கேஸ் ட்ரபிள் பிடிக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, பயங்கர உஷ்ணமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? அன்னைக்கு பூரா எம்டியாக விட்டிங்கன்னா உடம்பு செல்கள் புத்துணர்ச்சி பெற்று அது தன்னைத்தான் உற்பத்தி பண்ணி ஆகாய சக்தியாக மாறி. ஆகாயம் எப்படி எனர்ஜெட்டிக்கலாக இருக்குது? உபவாசங்கிறது ஆகாயம். எவன் 10 நாள் உபவாசம் இருந்தானோ அவன் நோய் பூரா அழிஞ்சு போயிடும். ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குது, 10 நாள் சாப்பிடாம இருந்தானா 11ஆம் நாள் என்ன பண்ணிடும்? என்ன ஆயிரும்? சரியாயிரும். நல்லா விளங்குதா? அதுதான் உபவாசம். அப்போ கடுமையான நோய் எதில் ரெடி பண்ணலாம்? 7 நாள் சாப்பிடாமல் வாட்டரை மட்டும் நல்லா சுவைச்சு சாப்பிட்டுட்டு அதுலேருந்து உணவை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தினா 40ஆம் நாள் என்ன வழியில் உடம்ப நோயை இதே மாதிரி. அப்பையும் நீ டபக்குன்னு சாப்பிட்டு காலையிலேருந்து டீ, கழுதை, குதிரை, ஜீனி எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ ஏன் டயபெட்டிஸ் வருதுன்னு புரியுதா? சீக்கிரமாக அதிகமாக பெருமைக்கு போய் டீ சாப்பிட்றது, பெருமைக்கு போய் பன் சாப்பிட்றது, அதில் என்ன ஆயிரு சீக்கிரம். புரியுதா? இப்போ உடம்புல நோய் மருந்தே வேண்டாங்கிறது எதனால? மருந்தே வேணான்னா என்னது? முறையற்ற ஜீரணம், முறையுள்ள ஜீரணம். முறையற்ற ஜீரணத்தால் எல்லா நோயும் வரும். முறையுள்ள ஜீரணத்தில் நோய் அழிக்கப்படுகிறது. சரியா? க்ளோஸ் பண்ணி